முருகா தோடுடைய செவியில் விடையேறி தோடுடைய செவியில் விடையேறி ஓர் தூயல் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வல் அப்படி ஏடுடைய மலரா உன்னை நான் பணிந்து வீடுடைய பிரம்மபுரத்திலே எழுந்தருளுகிறே ஐயனே ஐயனே ஏவாருமையா தம்புரானே வாருமையா தம்புரானே ஆருமையா மடங்குமுரா வாருமையா மடங்குமுரானே அரையதிலே சங்கடமா அரையதிலே சங்கடமா அரையதிலே சங்கடமா அரையதிலே சங்கடமா குல்லாமா தலையில் ஒரு குல்லாமா தலையில் ஒரு குல்லாமா தலையில் ஒரு குல்லாமா பட்டு செடை பவள செடை சடை பவள சடை பட்டு செடை பவள செடை சடை பவள சடை மாடல்ல தம்புரானோ மாடல்கள் தம்புரானோ இடது வீசை ஈட்டி போல இடது வீசை ஈட்டி போலே வலது வீசை வல்லையும் வலது வீசை வல்லையும் போல் ஐந்து மணி வல்லையமா ஐந்து மணி வல்லையம்மா ஐந்து மணி வல்லையமா ஐந்து மணி வல்லையம்மா கத்தியோடு கிடையம்மா கத்தியோடு கிடையம்மா கத்தியோடு கிடையம்மா கத்தியோடு கிடையம்மா ஆடி ஆடி வாரார் வாரார் ஆடே தம்புரானோ ஆடி ஆடி மாதா ஆரை ஆரை ஆடு தம்புரானா மாடன் தம்புரான் வேறு சிவன் வேறு கிடையாது கிடையாது ரெண்டு பேருமே ஒண்ணுதான். சிவனுடைய அம்சம் மாடன் தம்புரான். சிவபெருமான் சைவமாக இருக்கிறார், மாடன் தம்புரான் அசைவமாக இருக்கிறார். இந்த மாடன் தம்புரான் எந்த விதமாக இந்த மண்ணுலகத்திலே வருகிறார்? ஆதி கைலாய மலை. இந்த கைலாய மலையிலே சிவபெருமான் சக்தியோடு காட்சி கொண்டிருக்கிறார். அப்படின்னா அத்தனாதியாக காட்சி கொண்டு சரிதான். தேவர்கள் சித்தர்கள்
ஞானிகள் தவறுஷிகள் எல்லாம் சிவபெருமானை வணங்கி கொண்டிருக்கிறார். ஆமா ஆமையா. நேராக ஆதி பகவான் சிவபெருமான் எழுந்தார். அம்மா உமையவளே, உலகத்தின் தலைமகளே, ஆமா என் கலைமகளே, நான் படைத்த மனுக்களுக்கெல்லாம் படைத்த சிவராஜுக்களெல்லாம் உணவளித்து வருகிறேன் என்று உமா மகேஸ்வரன் புறப்படுகிறார். அவர் எப்படி புறப்படுகிறார் பாருங்க. விதமாக வழி இழக்கிறாய். பகவான் நாளில் நல்ல நிலை எடுத்து நாயகனோ வழி இழந்தாள். நாளில் நல்ல நிலை எடுத்து நாயகனோ வழி இழந்தாள். உலகமெல்லாம் மடியிழந்தாள். உலகமெல்லாம் மடியிழந்தாள். ஆளாக திரையெடுத்து ஆளாக திரையெடுத்து ஐவமெல்லாம் மடியிழந்தாள். ஆளாக திரையெடுத்து ஆளாக திரையெடுத்து ஐவமெல்லாம் மடியிழந்தாள். இந்த சிவபெருமான் 14 உலகங்களுக்கு உணவளிக்க புறப்படுகிறார். நாளை தினை எடுத்து நல்லோருக்கு பணி அளந்தார். சரிதான். உரிய தினை எடுத்து இந்த உலகமெல்லாம் உணவு கொடுத்தார் உமா மகேஸ்வரன். ஆமா ஆமையா. ஆளாக்கு தினை எடுத்து அதர்மம் செய்தவர்களுக்கு பணி கொடுத்தார். சரிதான் சரிதான். இப்படி படியளந்து வருகிறாள். அது சிவபெருமானுடைய வேலை. ஆமையா. உமையவள் பார்வதா தேவியானவள் பார்க்கிறாள். பகவான் எல்லா சீவராஜர்களுக்கும் உணவு கொடுக்கிறார். ஆமா என்று இதை பார்க்க வேண்டும் என்று அம்மை பார்வதா தேவியானவள் யார் அழைக்கிறாள்? யார் அழைக்கும்? விஸ்வதர்மங்களை அழைத்தாள். அம்மையான பார்வதியாள். விஸ்வதர்மங்களை அழைத்தாள். அம்மையான பார்வதியாள். கட்டை செய்ய சொன்னாள். திருநாணி போட்டு விட வேண்டும் என்று ஆணையிட்டாள். அம்மை நல்ல பார்வதியாள். பார்வதியாளே பார்வதியாளே தேவியவள் ஆணையிட்டாள். ஆணையிட்டாள். பார்வதியாளே பெரியவள் ஆணையிட்டாள். ஆணையிட்டாள். பார்வதா தேவி தேவர்களுக்கெல்லாம் தட்ச வேலை செய்யக்கூடிய விஸ்வபெருமாவை அழைத்தார். சரி. அப்பா விஸ்வபெருமா, உன்னாலே எனக்கு ஒரு காரியமாக வேண்டும். என்ன காரியம் அம்மா? அம்மா ஆணையிடுங்களை என்று விஸ்வபெருமான் தாயான பார்வதியை மண்டியிட்டு வணங்கினார். அப்பா விஸ்வபெருமா, கானகத்திலே சென்று காஞ்சிரம் கம்மரம் வெட்டி அதிலே கட்டை சிமிழ் செய்து திருகாணி போட்டுவிட வேண்டும் என்று ஆணையிடுகிறாள் உமா மகேஸ்வரி பார்வதாதி. சபாஷ் சபாஷ். நேராக தேவதச்சல் விஸ்வபெருமான் கானகத்திலே சென்று காஞ்சிரம் கம்பு வெட்டி கட்டை சிமிழ் செய்து அம்மாள் கையிலே கொண்டு கொடுக்கிறார். சரிதான் சரிதான். இந்தாயானவள் அகிலாண்டேஸ்வரி 1000 கண்ணுடையாள்.
அம்மாள் என்ன பண்ணுகிறா பார்த்தீங்களா? என்ன செய்கிறாள் ஐயா? சிதறுமை தான் முடித்தாள், தான் முடித்தாள், தான் முடித்தாள். அம்மையான பார்வதியாள், பார்வதியாள், பார்வதியாள். சிதறுமை தான் முடித்தாள், முடித்தாள், தான் முடித்தாள், தான் முடித்தாள். அம்மையான பார்வதியாள், பார்வதியாள், பார்வதியாள். சிதறுமை முடித்திடுவாள், சிதறுமை முடித்திடுவாள். தாயார பார்வதியாள், உம்மையார பார்வதியாள். சிவனிலே அடைந்திடுவாள், 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 அடைந்திடுவாள். அம்மையார தேவியவளே, விழலிலே அடைந்திடுவாள், அடைந்திடுவாள். பொய்யாலே பார்வதியாள். என் அகிலாண்டேஸ்வரி ஆயிரம் கண்ணுடையாள் அம்மா உமையவளான பார்வதா தேவி தேவி ஆண்டவனாகிய பிரம்மதேவன் படைத்ததுல சின்ன உயிர் உருப்படைத்ததுல சின்ன உயிரை பார்க்கிறார். மண் தரையில ஓடக்கூடிய சித்தரம். அருமை அருமை. சிற்றரும்பு சிற்றரும்பு. சித்தருமை தான் கொடுத்து சிவனையை அடைத்து ஆமையா திருகாணி போட்டு பூட்டி அம்மாள் மிந்தாரையில் வைத்துக் கொண்டாள். பகவான் வரட்டும் என்று காத்து கொண்டிருக்கிறாள் உமையவள் பார்வதி பராசக்தி. பகவான் எப்படி வருகிறாள்? எப்படி வருகின்றார்? உலகமெல்லாம் உணவு கொடுத்து பகவான் களைப்போடு கைலாய மலை புறப்பட்டு வருகிறார். சபாஷ். அந்த கைலாய மலை எப்படி இருக்கிறது? எப்படி இருக்குது ஐயா கைலாய மாமலை? ஆதி சிவபெருமான் வந்து பார்க்கிறார். கைலாய மலை எப்படி இருக்கிறதா? எப்படி இருக்குது ஐயா? சிவநாமங்கள் ஒன்றுமில்லை, சிவ மந்திரங்கள் ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லை. கைலாய மலை எப்படி இருக்கிறது? எப்படி இருக்குது ஐயா? நீட்டிய கால் மடக்காமல் பார்வதியால் இருந்திடுவாள், நீட்டிய கால் மடக்காமல் பார்வதியால் இருந்திடுவாள், அமுதபுதன் பின்னாமல் பார்வதியால் இருந்திடுவாள், அரணாமல் சொல்லவில்லை, சொல்லவில்லை, அரணாமல் சொல்லவில்லை, மலையதிலே இருந்தாள், அவள் இருந்தாள், கையிலே மலையதிலே அம்மாள் கைலாய மலையில பகவானோ வழியிழக்க செல்லிருக்கிறார். அம்மாள் இப்படி இருக்கிறார்.